ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். புடலங்காய் வச்சு 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 250 கிராம் புடலங்காய் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜீரகப்பொடி, கரம் மசாலா, ப்ளஸ் பார்த்திங்கன்னா தனியாத்தூள். இந்த புடலங்காவை மேலே இருக்க தோல்லாம் லைட்டாக சீவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். திக்காக கட் பண்ணால் பொரிக்கும்போது அந்தளவுக்கு உள்ளே பாயில் ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, ரெட் சில்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபைனலாக இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு முறை கலரி விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் புடலங்காய் 65 ரெடி. நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த புடலங்காவை எடுத்து இதில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ஒன்றா இந்த ரிங்ஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், புடலங்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க என்னோடய குட்டி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். தச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டாக இருக்கா?